Hey everyone, this is Priyadashni. இன்னைக்கு SQL ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஜாயின்ஸ். ஓகேவா? ஜாயின்ஸ்னா என்ன அப்படின்னா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணுற ஒரு காலமை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு டேபிள்லேருந்தும் நம்மளால டேட்டாவை கெட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஏங்கிற டேபிள் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது வந்து பிங்கிற டேபிள். இப்போ இங்க ஒரு பிரைமரி கீ இருக்கும், இது ஒரு பிரைமரி கீ இருக்கும். இந்த பிரைமரி கீயை நாங்க வந்து ஃபாரின் கீயா யூஸ் பண்றேன் இந்த டேபிளோட காலம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இந்த காலம் தான். இதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டேபிளை ஜாயின் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிட்டு நான் வந்து டேட்டாஸை என்னால் கெட் பண்ணிக்க முடியும் கம்பைண்டா. ஓகேவா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் and right join, cross join. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. நமக்கு முக்கியமானது இந்த மூணு தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருமே 10th படிச்சிருப்போம் ஒரு வென் டயக்ராம் பத்தி. ஓகேவா? இப்போ வந்து இது ஏங்கிற டேபிள், இது பிங்கிற டேபிள். இன்னர் ஜாயின்ஸ்னா ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி. ஓகேவா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இன்னர் ஜாயின்ஸ்னா எனக்கு இது ரெண்டுத்துக்குள்ள காமனான வேல்யூஸை மட்டும் எடுத்துட்டு வரும். ஓகேவா? இது ஏங்கிற டேபிள், இது பிங்கிற டேபிள். ஏங்கிற டேபிள்ல 1 2 3 4 5ங்கிற வேல்யூஸ் இருக்கு. இங்க 1 2 3 and 6 7 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 and 3. ஓகேவா? ஸோ இன்னர் ஜாயினுங்கிறது இந்த ரெண்டு டேபிள்லயும் உள்ள காமனான வேல்யூஸை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின்னா இதே போல ஏ அண்ட் பிங்கிற டேபிள் இதை கம்பைன் பண்ணும்போது காமனானதையும் எடுத்துட்டு வரும், லெஃப்ட் டேபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஏபி. ஸோ 1 2 3 4 5 and 1 2 3 6 7. ஸோ காமனா இருக்கிறது வந்து 1 2 3, லெஃப்ட் டேபிள் இருக்கிற பேலன்ஸ் 4 and 5. ஓகேவா? ஸோ இது இப்படிதான் வந்து லெஃப்ட் ஜாயின் ஒர்க் ஆகும். அதே போல ரைட் ஜாயினும் அதே போலதான், காமனானது அண்ட் ரைட் டேபிள்ல உள்ள எல்லாமே. 1 2 3 4 5 and 1 2 3 6 7 1 2 3 and 6 7. ஸோ இப்படிதான் வந்து ஜாயின்ஸ் ஒர்க் ஆகும். இது நம்ம வந்து MySQL எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மள்ட்ட ரெண்டு டேபிள் இருக்கு, ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ். ஆத்தர்ஸ்ல நம்ம புக் ஐடி வாங்கியிருக்கோம், புக்ஸ்ல உள்ள புக் ஐடியா. ஓகேவா? இப்போ ஆத்தர்ஸ்ல என்னென்ன இருக்கு இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஐடி, ஆத்தர் நேம் அண்ட் புக் ஐடி. ஒரு புக் ஐடி இல்லாத ஒரு வேல்யூவும் நமக்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா புக் ஐடி, புக் நேம், பிரைஸ், பப்ளிஷர், இயர் பப்ளிஷ்ட் அண்ட் அவைலபிள் காப்பீஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ரெண்டு டேபிள்லயும் உள்ள மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரும். ஓகேவா? செலக்ட் ஆத்தர்ஸ் டாட் author name, books dot book name, books dot publisher, books dot price from authors table. எந்த டேபிள ஜாயின் பண்ண போறோம்? புக்ஸ்ங்கிற டேபிள. இன்னர் ஜாயின் books on authors dot book id. ஆத்தர்ஸ்ல உள்ள புக் ஐடியும் புக்ஸ்ல உள்ள புக் ஐடியும் நான் வந்து ஈக்குவல் பண்றேன். ஸோ இது ரெண்டும் தானே எனக்கு காமனா இருக்கிறது. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா unknown column books. ஓகே, books dot book. ஸோ எனக்கு வந்து இது அந்த ரெண்டு டேபிளையும் உள்ள புக் ஐடியில் உள்ள காமனானதை மட்டும் எடுத்துட்டு வருது. ஸோ நான் வந்து புக் ஐடியும் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா புக்ஸ் டாட் புக் ஐடி அதையும் கொடுக்குறேன். ஸோ புக் ஐடி 1 2 3 4 அண்ட் ஆத்தர்ஸ் டாட் புக் ஐடியும் கொடுக்குறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா புக் ஐடி ரெண்டுக்குள்ள உள்ள காமனான வேல்யூஸை மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்கு பதிலாக லெஃப்ட் ஜாயின் பண்ண போறேன். இந்த இன்னர் ஜாயினுக்கு பதிலாக லெஃப்ட் ஜாயின் காமனானதே எடுத்துட்டு வரும். ஓகேவா? இந்த ரெண்டு டேபிள்ல உள்ள காமனா இருக்க அந்த 4 வேல்யூஸும் எடுத்துட்டு வரும். இது இல்லாம லெஃப்ட் அப்படிங்கிறது எனக்கு ஆத்தர்ஸ் டேபிள் அதுல இருக்கிறதையும் எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? இப்ப ரவி அதாவது புக் ஐடி இல்லாத ஒன்னையும் எனக்கு எடுத்துட்டு வருது. ஓகேவா? ரைட் ஜாயின்ங்கிறதும் அப்படிதான் காமனானதையும் எடுத்துட்டு வரும். அதே போல எனக்கு வந்து ரைட் டேபிள்ல இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். சரி, ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஜாயின்ஸ் ஒர்க் ஆகுது. கிராஸ் ஜாயின்ஸ்னா ஒவ்வொரு டேபிள் அந்த ஒரு டேபிள்ல இருக்கிற ஒவ்வொரு காலத்தையும் வந்து கம்பேர் பண்ணி நமக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? அது மேக்ஸிமம் ரொம்ப ஒர்க் ஆகாது, யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.